ஹாய், வெல்கம் டு சினி டாக். இன்னைக்கு அப்டேட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில நிறைய தியேட்டர் இருந்தாலும் அதுல ரொம்ப பாப்புலரான தியேட்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா உதயம் தியேட்டர் தான். அந்த தியேட்டர் இப்ப மூடுறாங்க. இந்த தியேட்டருக்கு ஒரு வரலாறே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சென்னைக்கும் நெல்லைக்கும் பூர்வீக ரீதியாக பல நூறு கிலோமீட்டர் இருந்தாலும் வர்த்தக ரீதியாக ரெண்டு பேருமே ரொம்ப நெருக்கமானவங்க தான் சென்னையும் நெல்லையும். சென்னையில அடையாளத்தை மாத்திருக்கிறது நம்ம நெல்லைக்காரங்க மட்டும்தான். ஏன் இப்படி சொல்றேன்னு தெரியுமா? நெல்லையில இருந்து வந்து நிறைய பேர் துணிக்கடை, பாத்திர கடைன்னு வந்து இங்கதான் சென்னையில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன கடைன்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம நிறைய குடும்பமும் இங்க வந்து வாழ்ந்தும் இருக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு குடும்பம் வந்ததுதான் நம்ம ஏன் தியேட்டர் கட்டக்கூடாதுன்னு நினைச்சாங்க. அப்போ நெல்லையில இருந்து உதயத்தூர் இருந்த ஒரு குடும்பம் 1983ல அசோக் பில்லர் ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு தியேட்டர் கட்டினாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீனை வச்சு கட்டினவங்க இப்ப இதுக்கு என்ன பேர் வைக்கணும்னு தெரியாம இருந்தாங்க. அப்போ அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ, உதயத்தூர் என்ற ஒரு ஊர்ல இருந்து வந்தவங்க தான் அவங்க. அந்த தியேட்டருக்கு உதயம்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சுட்டாங்க. இவங்களுக்கு பரமசிவம் பிள்ளை மற்றும் அவருடைய 5 சகோதரர்கள், இவங்க 6 பேரும் சேர்ந்துதான் உருவாக்கப்பட்டது தான் இந்த தியேட்டர். அசோக் பில்லரை இந்த தியேட்டர் 1983லே கட்டி இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த தியேட்டர் வளர வளர நிறைய ஸ்கிரீன் கட்ட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு என்னென்ன பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரா வச்சாங்க. உதயம், சூரியன், சந்திரன், மினி உதயம் பேர் நிறைய வச்சாங்க. சென்னையில 20 ஆண்டுகள் முன்பு வர கூட சத்தியம் அபிராமி மற்றும் வெற்றிகரமா இயங்கப்பட்ட தியேட்டர்ல உதயம் தியேட்டர் ஒண்ணு. இப்போ இந்த தியேட்டரை 6 பேர் ஷேர் கொண்ட தம்பிங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு சில நிறுவனங்கள் போய் கேட்டாங்க, ஒரு தலைமுறை இல்லாத இந்த தியேட்டரை ரொம்ப பராமரிக்கிறதுக்கே கஷ்டமா இருந்துச்சு 2000லேயே. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2009ல இருந்து உதயம் தியேட்டர் பரமசிவம் பிள்ளை வாங்கினாரு. அப்ப அந்த 6 சகோதரர்களும் உயிரோடவே இல்ல. இவர் மட்டும் இந்த தியேட்டரை வாங்கி 80 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு பரமசிவம் பிள்ளை. இந்த தியேட்டர் 2013லேயே சேல் பண்றதாக முடிவு பண்ணாங்க. ஆனா அப்போ யாரும் வாங்கறதுக்கு முன் வரல. உதயம் தியேட்டரை ஒரு அடையாளமா எடுத்துக்கிட்டு நிறைய படத்துலயும் சரி, நிறைய பாடலையும் சரி உருவாக்கி இருக்காங்க இந்த தியேட்டர். இப்போ இந்த உதயம் தியேட்டர் காசா கிரானைட் நிறுவனம் வாங்கி இருக்காங்க. இங்க 25 மாடி கட்டிடம் கட்டுறதுக்கு முடிவு பண்ணி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தியேட்டர் பக்கத்திலேயே ஒரு மால் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கவர்மெண்ட் முன்னிலையிலேயே வந்து இவங்க இந்த மாலை கட்டிட்டு இருக்காங்க. அதோட பெயர் பாத்தீங்கன்னா ஓன் கிளாஸ். இதுக்கு 22 அடுக்குமாடி கட்டிடம் கட்டுறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் சதுரடி கொண்ட 24,000 அங்க இருக்கிற ஒரு மாலை கட்டுறாங்க. இப்போ அங்க காசா கிரானைட் ஒரு லேண்டுக்கும் 1700 சதுரடி கட்டிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மொத்தத்தோட லேண்ட் வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2.13 ஏக்கர். இது 227 கோடிக்கு ஒதுக்கி இருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லாம இங்க ஒரு குட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க கட்டிட்டு இருக்க மால்ல மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இது எத்தனை பேருக்கு கன்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியல. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட பதில கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நம்மளோட உதயம் தியேட்டர் என்றது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தையே அழிக்கிறாங்க. அதனால நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்ட்டு உங்க பதில கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க.